தமிழ்ல எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோ, அதே மாரி கன்னடத்துல டாக்டர் ராஜ்குமார். ஸோ அவங்க 2 பேருக்கும் ஏகப்பட்ட ஒற்றுமைகள், நெறைய வெற்றிகள். ராஜ்குமார் அவருடைய படங்கள், ஹிட்டான படங்கள தலைவர் ரீமேக் பண்ணி ஹிட் குடுத்துருக்காரு. நெறைய படங்கள். ஸோ அந்த படங்கள் வரிசைய பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1966ல கன்னடத்துல டாக்டர் ராஜ்குமார் நடிச்ச ரொம்ப ஹிட்டான படம் எம்.ஏ. தமன்னா. ஸோ அந்த படத்த தமிழ்ல ரீமேக் பண்றாங்க. தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் நடிச்சு மாட்டுக்காரன் வேலன் அப்படின்ற பேர்ல 1970ல ரிலீஸ் ஆகுது. படம் சரியான ஹிட்டு. படத்துல அந்த ஓப்பனிங் சாங் அந்த சத்தியம் நீயே ட்ரியா 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 தர்மத்தாயி அந்த பாட்ட பார்க்கறதுக்காண்டி கூட்டம் படம் போடுறதுக்கு முன்னாடி உள்ள ஓடுங்க. ஏன்னா டைட்டில் சாங் அதுதான். அதுதான் தலைவரையும் காமிப்பாங்க. எடுத்தோனே தலைவரை காமிச்சுருவாங்க. படம் சத்தியம் நீயே தர்மத்தாயே குழந்தை மாசா ஓடுன படம். அது டபுள் ஆக்ட் படம் கேட்கவே வேணாம். இந்த ஒரு பக்கம் பார்க்குற ஒரு பக்கம் பாக்குறா ஒரு கண்ண சாய்க்கிறா ஒரு கண்ணை சாய்க்கிறான்ற பாட்டுல அவ்வளோ அருமையா இருக்கும். இந்த படம் வந்து செம ஹிட்டான ஒரு மூவி. இது இனிமே பேச மாட்டேன், தப்புதான். கன்னடத்துல ராஜ்குமார் நடிச்சு தமிழ்ல ரீமேக்கான படம் தலைவருக்கு. 1967ல கன்னடத்துல டாக்டர் ராஜ்குமார் நடிச்சு பேடி பெசவண்ணா அப்படின்னு சொல்லி செம ஹிட்டான ஓடின ஒரு படம். அந்த படத்தோடைய கதையை ரீமேக் பண்றாங்க. பி.ஆர். பந்துலு டைரக்ட் பண்றாரு. 1970ல படம் தேடி வந்த மாப்பிள்ளை. வேற லெவல்ல இருக்கு எனர்ஜி. ஆல்ரெடி தமிழ் தலைவரை வச்சு 1000ல் ஒருவன், ரகசிய பிடிச்சி 115 பண்ண பி.ஆர். பந்துலு இந்த படத்தை இந்த கதையை வாங்கி இந்த படத்தை பண்றாரு. இந்த படம் செம ஹிட்டு. எப்படின்னா தேடி வந்த மாப்பிள்ளை படத்துல ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சாங் இருக்கு பாத்தீங்களா, வெற்றி மீது வெற்றி கொண்டு என்னை சேரும் அந்த படத்துல அந்த பாட்டுக்கு வந்து அவருடைய எனர்ஜியை வேற லெவலில் இருக்கும். படம் பூராமே தலைவர் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் தெரிவாரு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். செம மாசா இருக்கும். அந்த பாட்டுக்கு அவருடைய எனர்ஜிக்குன்னு தனியாக ஒரு வீடியோவே ஓடிருக்கும். அது வேற யாருக்குமே வர அந்த அளவுக்கு எனர்ஜி. ஸோ அந்த பாட்டு படமும் செம்மையா இருந்துச்சு. நல்ல ஒரு மாசான படம். அங்கே நல்லா ஓடின படம் தான். அது இங்கே நல்லா அதை விட அதிகமாக இங்கே ஓடி வெற்றி கொடுத்த படம் இது. 3வது படம் 1969ல ராஜ்குமார் நடித்த படம் தான். கண்டரும் எண்ணரு அப்படின்னு சொல்ல படம், கண்டேன் என்னாரு அப்படின்ற படம். அந்த படமும் அங்கே ஹிட்டாக ஒன்றுது. அந்த கதையை வாங்கி தான் ராமன் தேடி சீதை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழில் பண்ணுறாரு தலைவர். இது ஒரு த்ரில்லர் மூவி தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். த்ரில்லராகவும் இருக்கும் படம். படம் இது நல்ல செம ஹிட். பாட்டு ஹிட் எல்லாமே அற்புதமாக ஓடிச்சு. இங்கே அங்கோட கன்னடத்திலோட இங்கே தமிழில் இன்னும் சூப்பராக ஓடிச்சு இந்த படம். ராமன் தேடி சீதை இது ஒரு படம். 4வது பாலு பெல்கிதா அப்படின்னு சொல்லி ராஜ்குமார் நடிச்சு நல்லா ஹிட்டாக ஓடின படம் தான். இந்த படம் வந்து தலைவர் ஊருக்கு உழைப்போன் அப்படின்ற பேரில் 76ல் ரிலீஸ் பண்ணுறாரு. இதான் கிட்டத்தட்ட தலைவர் டபுள் ஆக்ட் நடித்த கடைசி படம். இந்த படமும் ஓரளவுக்கு பரவாயில்லாம போச்சு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இவரு தலைவர் அப்பதான் உள்ள அரசியல் உள்ள இதுக்குள்ள வந்து 76 அந்த டயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சினிஃபீல்ட்ல அவர் கிட்டத்தட்ட கடைசி கட்டத்துல நடிச்ச படங்கள் இந்த படம் ஊருக்குள்ளே போகலாம். ஆனா படம் பரவாயில்ல. நல்லா தான் இருந்தது. ரொம்ப பெரிய அளவுல போனா நல்லா போச்சு இந்த படமும். கன்னடத்துல இவரு ராஜ்குமார் நடிச்ச படம் தான். இது ஒரு ரீமேக் படம் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 படங்கள் ஹிட் குடுத்திருந்தாங்க. தலைவருடைய அரசியல் வாழ்க்கையில ஒரு சின்ன சேஞ்ச் சினிமா வாழ்க்கையா இருக்கட்டும், அரசியல் வாழ்க்கை இருக்கட்டும் எல்லாத்துலயுமே ஒரு சேஞ்ச் குடுத்த ரீமேக் படங்கள். அத பத்தி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு பாக்கெட் மார். இந்த படம் வந்து தலைவருடைய சினிமா வாழ்க்கையில ஒரு திருப்பு முனைன்னு சொல்லலாம். ஏன்னா, அவர் சரித்திர படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஸோ எப்படியாவது ஒரு சமூக படங்கள் நடிக்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆர்வம், ஆசை. அப்ப எப்படியா இந்த கதை வருது. இந்த கதைய வந்து சீனிவாசன், கண்ணதாசனோட அண்ணன் தான் தயாரிச்சாரு. அந்த படத்த பார்க்குறாரு. பார்த்து இந்த ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படத்துக்கு டைட்டில் திருநாதின்னு வச்சு படத்த ஆரம்பிச்சுடுறாங்க. ஆரம்பிச்ச டைம்ல பார்த்தீங்கன்னா, தலைவருக்கு ஸ்டேஜ்ல நாடகத்துல நடிக்கும்போது காலு ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அந்த இதில அவரு ரெஸ்ட்ல இருக்காரு. ஸோ அதனால இந்த படம் தள்ளி போகுது. சரோஜாதேவி இந்த படத்துல முதல்ல நாடாளுமன்றம் அறிமுகப்படுத்திட்டு இதுல அறிமுகப்படுத்துறாரு. இந்த படம் ரிலீஸ் ஆக போகும்போது சரோஜாதேவி வேற லெவல்ல ஹிட் ஆயிடுறாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் கொஞ்சம் தாமதமாகி தான் ரிலீஸ் ஆச்சு. படத்தை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஒரு கால் குணமாகி அதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நடிச்சு கொடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் நல்லா ஓடிச்சு. தலைவருக்கு வந்து சமூக படங்கள்ல நல்லா இருக்கும், நல்லா வரும் அப்படின்னு சொல்லி நிரூபிச்ச படம் திருடாதி ஹிந்தியில பாக்கெட் மார். அடுத்த படம் தர்மேந்திரா நடிச்சு பூல் அவர் பத்தர் அப்படின்ற படம். இந்த படம் தான் தலைவருக்கு 100வது படம். ஒளி விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சாணக்கியா எடுத்த படம். இதுல ஹிந்தியில மீனாகுமாரி பண்ணாரு. தமிழ்ல சௌகார்ஜானிக்கா பண்ணியிருந்தாங்க. ஜெயலலிதா அம்மா அந்த படத்துல லீட்ல நடிச்சு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒரு அருமையான படம். நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்கன்னு சொல்லிட்டு நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் மரம் பாடி தானுங்க. ஒரு அற்புதமான பாட்டு. பாட்டு புறாமே சூப்பர் பாட்டு. ஆண்டவனே உன் பாதங்களை இந்த பாட்டுலாம் 1984, 83 அந்த டைம்ல எம்ஜிஆர் முடியாம இருந்த டைம்ல அவ்வளவு தூரம் தமிழ்நாடே ஒழிச்ச பாட்டு. பாடல்கள்லாம் அவ்வளோ ஹிட்டா இருந்துச்சு. படமுமே செம ஹிட்டு. ஒளி விளக்கு சூப்பரா இருக்கும். அந்த படத்துல அவர் திருடனாக நடிச்சிருப்பாரு. 100வது படம் தலைவருக்கு ஹிட்டா ஓடின படம். நிறைய பேருக்கு ஓடல. இவருக்கு நல்லா ஓடின படம் தலைவருக்கு. அடுத்து என்டிஆர் நடிச்ச தெலுங்குல ராமுடு பீமுடுன்னு ஹிட்டா ஓடின படம் தான். அதை விஜயா வாங்கினாங்க. தமிழ்ல விஜயா வாங்கி தான் தெலுங்குலையும் பண்ணியிருந்தாங்க. தமிழ்ல எம்ஜிஆர் கொடுத்து எங்க வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லி பண்ணி
கலர் படம். விஜயாவின் கொண்ட கலர் படம். செம்ம ஹிட். எங்க வீட்டு பிள்ளை சொல்லவே வேணாம் அந்த படத்த பத்தி. அதில உள்ள பாட்ட பத்தி என்னால நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு அதில உள்ள எனர்ஜி அந்த படமே நினைச்சாலே ஒரு எனர்ஜி ஆகும். அந்த மாரி ஒரு ஹிட்டான மூவி. ஸோ தெலுங்குல இருந்து அந்த படம் ரீமேக் பண்ண படம். அதுவுமே தமிழ்ல இந்தியா தலைவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ் குடுத்த படம். அடுத்த படம் கதாநாயகன். இது வந்து தெலுங்குல என்டிஆர் நடிச்சு நல்லா ஹிட்டா ஓடுன படம். ஸோ இந்த படத்த தமிழ்ல எடுக்குறாங்க. விஜயவாகினி புரொடக்ஷன்ஸ் எடுக்குறாங்க. நம் நாடுன்னு சொல்லி படத்துக்கு டைட்டிலு. நம் நாடு படத்துக்கு பேரே வேற. படமே வேற லெவலு. அதாவது தலைவர் வந்து அரசியலுக்குள்ள வர்றதுக்கான ஒரு மூவ்மெண்ட் இந்த படத்துல. இந்த படத்த எலக்ஷன் வந்து ஜெயிச்சு சேர்மன் ஆகுற மாதிரி, சேரி மக்கள் வந்து அவர் வந்து வரவேற்கிற மாதிரி, "வாங்கய்யா வாத்தியாரான்ற" சாங்கு. அந்த பாட்டு அதில வாத்தியார்ன்ற பட்டம் செம்மையா இருக்கும். படம் ரொம்ப அற்புதமான படம். ரங்காரா வந்து அவருக்கு வில்லனா நடிச்ச படம். தலைவருக்கு ஒரே ஒரு படம் தான் இந்த படத்துல வில்லனா நடிச்சிருப்பாரு. படம் மிஸ் பண்ணாம பாருங்க. செம்ம படம். இது தெலுங்குல கதாநாயகன்னு ஓடுச்சு. தமிழ்ல ரம்நாடுன்னு எடுத்திருந்தாரு. பொதுவாவே மத்த மொழிகள்ல உள்ள படங்கள தமிழ்ல ரீமேக் பண்ணும்போது, தலைவருடைய படங்களுக்குன்னு டைட்டில் வேற மாரி தான் இருக்கும். அது ஒரு வித்தியாசமா நம் நாடு, அ எங்க வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லி தலைவருக்கான ஒரு டைட்டிலாவே தான் இருக்கும். அப்படி தலைவருக்கு ரீமேக் ஆகி ஓட்ட படம் இன்னும் நெறைய இருக்கு. ஹிந்தியில இருந்து அமிதாப் பச்சன் நடிச்ச படங்கள், இந்த மாரி நெறைய படங்கள் ரீமேக் பண்ணியிருக்காங்க. அதே மாரி தலைவர் நடிச்ச நெறைய ரீமேக் ஆகி அங்கிட்டு ரீமேக் பண்ணியிருக்காங்க ஹிந்தியில. பட் ஆனா இந்த குறிப்பிட்ட சில படங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் அமைஞ்ச படங்கள்னே சொல்லலாம். ஆ ஃபுல் என்டர்டெயின்மென்ட்டோட ரொம்ப நாட்டுக்கு தேவையான கருத்துக்கள சொன்ன படம் இந்த படங்கள் பூராமே. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.